நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தவறை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதற்கு உதாரணம் கண்ணகி. இன்னும் என்ன, ஒரு அரசனிடம் போய் என்ன கேட்க முடியும்? ஆனால் அரசனிடம் போய் நீ செய்தது தவறு என்று சொல்லி அந்த வழக்கை அவனிடம் வழக்காடி அந்த வழக்கிலே மன்னன் தவறு என்று சொன்ன பொழுது யானோ அரசன் யானே கள்வன் என்று சொல்லி செல்லுயிரால் செங்கோல் நிமிர்த்துகிறானே அந்த பாண்டிய மன்னன், அந்த மன்னனிடம் நீதி கேட்க சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தமிழ் மொழி. அப்ப என்ன பொருள்? நம்மை சுற்றி எது நடக்கின்ற பொழுதும் எனக்கு என்ன என்று அதை பற்றி கவலைப்படாமல் நாம் தட்டி கேட்க வேண்டும் என்ற சமூக அறத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய இலக்கியம். சொந்த பந்தங்கள் இருக்கிறது, நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறது. இந்த சொந்த பந்தங்களை தவறு செய்கின்ற பொழுது நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தேர் போகிறது, தேர் போகக்கூடிய வீதி என்பது அரசன் போகக்கூடிய வீதி தான். அந்த அரச வீதியிலே தேர் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கன்று குட்டி தானாக ஓடி வந்து வேகமாக தேர் முன்னால் விழுந்து விடுகிறது. அரசகுமாரன் தேரிலே கன்று மடிந்து போகிறது. அரசனுக்கு விஷயம் தெரிகிறது. இப்போ அமைச்சர்கள் எல்லாம் ஒரு பக்கத்திலே நின்று சொல்லுகிறார்கள், இளவரசன் மீது எந்த தவறும் கிடையாது, அவன் அரசர்கள் போகக்கூடிய சாலையிலே தான் சென்றான், கன்று வர வேண்டிய சாலை அல்ல அது, கன்று தான் ஒன் வே டிராஃபிக்ல வந்துருச்சுன்னு அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அதாவது சீஃப் மினிஸ்டர் என்ன செஞ்சாலும் கூட ஜால்ரா போடுற அமைச்சர்கள் மாதிரி அந்த காலத்திலேயே அரசகுமாரன் என்ன செய்தாலும் அவனை காப்பாற்றுவதற்காக பேசக்கூடிய அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் நமக்கு இலக்கியம் காட்டு. அப்ப அவன் சரியாகத்தான் போனான், கன்றுதான் தவறான பாதையிலே வந்து விட்டது என்று அமைச்சர்கள் பேசுகிறார்கள். அரசன் சொல்லுகிறான், இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது பார் பசு, நான் பசுவினுடைய வருத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் கன்றினுடைய இழப்பை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பசுவினுடைய இடத்திலே இருந்து இதை பார்க்கிறேன். பசுவிற்கு ஒரு நீதி வழங்க வேண்டும் என்றால் நான் அந்த கன்றை உயிர்ப்பித்து கொண்டு வர வேண்டும். கொண்டு வர முடியவில்லை என்றால் அதற்கு இணையான ஒரு தண்டனையை நான் எனக்கு கொடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த பசு படக்கூடிய அதே துன்பத்தை நான் பட வேண்டும். எனவே என் மகனை தேர்காலில் இட்டு நான் மடிக்கிறேன் என்று நீதி வழங்கினானே மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதிமானாக நாம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது. இப்ப இதுக்கு இணையா ஒரு விஷயம் என்னன்னாக்க, பகவத்கீதை, அர்ஜுனன் போர்க்களத்திற்கு போகிறான், காண்டீபத்தை எடுத்து போரை தொடங்கு என்று சொல்லுகிறார் கிருஷ்ணர். எதிரிலே பார்க்கிறான், அவனுக்கு ஆசிரியர்கள், அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள், அவருடைய தாத்தா சித்தப்பா எல்லா உறவுகளும் இருக்கிறது. என்னுடைய கைகள் நடுங்குகின்றது, நான் எப்படி இந்த வில்லை எடுத்து இந்த போரை செய்வேன், என்னால் முடியாது கண்ணா என்று அர்ஜுனன் கீழே போடுகிறான் வில்லை. அப்பொழுது அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதுதான் பகவத்கீதை என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இப்ப பாரதி எழுதுகிறான், எதிலே எழுதுகிறான் என்றால் சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்திடம் உரைத்தல் என்று பாரதி ஒரு பகுதி எழுதியிருக்கிறான். இப்போ பாரதியார்னு சொன்னால் நமக்கு ஒரு 10-15 பாடல்கள் தெரியும், அதை தாண்டி நாம் நிறைய படிக்கிறது இல்லை. நீங்கள் ஆழ்ந்து இதையெல்லாம் படிக்க வேண்டும். சத்ரபதி சிவாஜி தன் சைன்யத்திடம் உரைத்தல் என்பதை பற்றி பேசுகிறான். அதிலே இதே சூழல் தான், எதிரிலே இருப்பதெல்லாம் உறவுகள் என்றால் என்ன செய்வது அப்படின்னு. அப்போ பாரதியார் எழுதுகிறார், உறவையே கருதி சிறுமை கொண்டு ஏதோ பிதற்றுகின்றாய், வஞ்சகர் தீயர் மனிதரை வருத்துவோர் நெஞ்சத்தருக்குடை நீசர்கள் இன்னோர் தம்மோடு பிறந்த சகோதரராயினும் வெம்மையோடு வருத்தல் வீரதம் செய்யலாம், பேடிமை அகற்று நம் பெருமையை மறந்திடாரேன்னு ஒரு வரி எழுதினர். எதிரிலே இருப்பவன் நம்முடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்தான் என்றால் அவன் தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் என்பதுதான் நீதிமான்களுடைய இடமாக இருக்க வேண்டும்.